இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன சத்தத்தையே காணோம்? எனக்கு என் பையன் திருவோட கல்யாணம் நல்லபடியா நடந்தா அதுவே போதும். எந்த காரியத்துக்கும் முன்னாடி வந்து நிக்க மாட்டேன். இதை நீ இப்படி வாய் வார்த்தையா சாதாரணமா சொன்னா நான் நம்ப மாட்டேன். நீ என் அண்ணன் மேல சத்தியம் பண்ணி சொல்லு, அப்ப நான் நம்புறேன். இப்ப நான் சொன்ன எதையுமே நீ யார்கிட்டயுமே வெளியில காட்டிக்க கூடாது. குறிப்பா ஏன் மருமக திருக்கிட்ட காட்டவே கூடாது. புரியுதா? இங்க நல்ல மாதிரி சரின்னு சொல்லிட்டு அவங்க திருக்கிட்ட இங்க நடந்த விஷயத்தை எதையாவது சொன்ன அப்புறம் இந்த கல்யாணம் நடக்கிறது 1% கூட சாத்தியம் கிடையாது. உன் பையனோட கல்யாண வாழ்க்கை உன்னால கெட நீயே காரணமாயிடாத. உனக்கே புரியும் நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், கண்டிப்பா நீ சடங்குல கலந்துக்க வரலனா ஏன் வரலன்னு திரு காரணம் கேட்பான். அப்பவும் இந்த விஷயத்துல அவனுக்கு எந்த சந்தேகமும் வராத மாதிரி நீதான் ஏதாவது சொல்லி சமாளிக்கணும். புரிஞ்சுதா? அது உன் வேலை. நீங்க சொல்ற மாதிரியே நடந்துக்கிறேன். நீங்க என்ன நம்பலாம். மகாதான் காஃபி எடுத்துட்டு வரான்னு நினைக்கிறேன். இரு, நான் போய் வாங்கிட்டு வரேன். இவ எப்படி இங்க வந்தா? நேத்து ஸ்ரீதான் இவளை கொண்டு வந்து இங்க விட்டுட்டு போனா. என்ன கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. திறந்து பார்த்தா யாரையும் காணும். என்ன திரு, நீ மட்டும் வர, மகா வரலையா? கதவை திறந்து பார்த்தேன், யாரையும் காணும். மோஸ்ட்லி மயில் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். உள்ள நம்ம பேசிட்டு இருந்த சத்தம் கேட்டதும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு திரும்பி போயிருப்பான். அப்போ நீ அப்படி சொல்லி வச்சிருக்க, அப்படிதானே? ஏய், நிறுத்து. எதுக்கு சும்மா நீலி கண்ணீர் வடிக்கிற? சும்மா இந்த அழுகிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ யாரு, எப்பேற்பட்ட கைகாரின்னு எனக்கு நல்லா தெரியும். இன்னும் எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்க? உன்னை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு எரியுது. முதல்ல என் கண்ணு முன்னாடி நிக்காம இங்க இருந்து போ. அக்கா, சத்தம் போடாதக்கா. யாராவது கேட்டா பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நாம இப்ப கோயிலுக்கு போகணும், அதுதான் முக்கியம். இவளை அப்புறம் கூட பாத்துக்கலாம். ஏய், இங்க பாரு, திரும்ப திரும்ப சொல்றேன். கிச்சனை தாண்டி வெளியில உன்னை எங்கேயாவது பார்த்தேன், அப்புறம் நடக்கிறதே வேற. மேடம், திவ்யா அக்கா அவங்களுக்கும் மாப்பிள்ளைக்கும் காஃபி கேட்டாங்க. ஏய், அறிவு இல்ல? அங்க திருமுன்னாடி நிக்க கூடாதுதானே இப்ப நான் உங்ககிட்ட இவ்வளவு பேசிட்டு இருக்கேன். காஃபி கேட்டாங்க, விளக்கணை கேட்டாங்கன்னு. மூஞ்சியும் முகர கட்டையும் பாரு. முதல்ல போடிக்கிறது. அக்கா, இவ மேல நீ இப்படி கோவப்படுறத பார்த்தா வேற ஏதோ ப்ராப்ளம் இருக்கும் போல. நீ சொல்றது கரெக்ட் தான் கவிதா. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் அவ்வளவு சுலபமா உங்க பொண்ணு கல்யாணம் நடந்துராதுமா. 1000 பிரச்சனை வரும். அத்தனைக்கும் காரணம் உங்க பொண்ணாதான் இருக்கும். உங்க பொண்ணு பண்ண போற ஒரு விஷயம் அவ வாழ்க்கையே தலைகீழா மாத்த போகுது. அவ சொன்னதை கேட்டதுல இருந்து
எனக்கு இவளை பார்த்தாலே ஒரு விதத்துல பயமா இருக்க. எப்படியாவது இவளை துரத்தி விடலான்னு பார்த்தேன். ஸ்ரீ இவளை இங்க கூட்டிட்டு வந்து விட்டுருக்கா. சரிக்கா, நீ இதெல்லாம் நினைச்சு டென்ஷன் ஆகாத. இவளை நான் பாத்துக்கிறேன். எனக்கும் இவளை சுத்தமா பிடிக்கல. இவளை எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியும். இவளை நான் அடிச்சு துரத்திடுறேன். நாளைக்கு அவ இங்க இருக்கவே மாட்டா. போதுமா? ஏன் இப்படி நடக்குது? காஞ்சனா மேடத்துக்கு என் மேல அப்படி என்ன கோவம்? நான் என்ன பண்ணேன்? அவங்க ஏன் இப்படி விரட்டி விரட்டி வந்து துரத்துறாங்க? என்ன திவ்யாக்கா மாப்பிளைய பார்க்கவே கூடாதுன்னு சொல்றாங்க. நான் பாக்குறதால என்ன ஆயிட போகுதுன்னு இப்படி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம என்னை பத்தி தப்பு தப்பா வேற பேசுறாங்க. ஆனா நான் எந்த தப்பும் பண்ணலையே. அப்புறம் ஏன் என்ன அவங்க இப்படி எல்லாம் பேசணும்? கடவுளே, இதெல்லாம் நினைச்சு பார்த்தா எனக்கு தலையே சுத்துது. அவங்க நினைக்கிற மாதிரி நான் தப்பானவ இல்லைன்னு எப்படி அவங்களுக்கு நான் புரிய வைப்பேன்? திவ்யாக்கா வர கண்டிப்பா வந்து உப்பு மாத்த போறதுக்கு கோவிலுக்கு கூப்பிடுவாங்க. அவங்க கிட்ட என்ன காரணத்தை சொல்லி நம்ம போகாம இருக்கிறது? எதுக்கு பிரச்சனை? நம்ம அவங்க போற வரைக்கும் இந்த ரூம்லயே இருந்துடலாம். அதான் நல்லது. என்ன மறுபடியும் காஞ்சு நம்ம பார்த்தா அவ்வளவுதான். என்ன தங்கச்சி, ஏன் தனியா உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? இல்லையேண்ணா, நான் அழலையே. சரி, நீ கோயிலுக்கு வரலையா? இல்லண்ணா, நான் வரல. நீங்க போயிட்டு வாங்க. எனக்கும் போகவே பிடிக்கலம்மா. ஏண்ணா, என்ன ஆச்சு? காஞ்சனாக்கா வந்தாங்கல்ல, காஞ்சனா அம்மா ஏன் தான் இப்படி பண்றாங்களோ? அம்பிகா அம்மா பாவம். ஆமா மகா, காஞ்சனாக்கா ரொம்ப மோசமா இருக்காங்க. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பெத்த அம்மாவையும் புள்ளியையும் ஒப்பு மாத்திரத்துக்கு கலந்துக்க வேண்டாம்னு சொல்றாங்க. தாத்தா தான் கூப்பிடுறாரு. தாத்தா, இதோ வந்துடுறேன் தாத்தா. சரிங்க தாத்தா. தாத்தா நேரம் ஆயிடுச்சுன்னு கூப்பிடுறாரு. சரி, கிளம்புங்கண்ணே. எனக்கு போகவே பிடிக்கல மகா. வேற என்ன பண்றது? பிடிக்காத சில இடத்துக்கு போக வேண்டியதா இருக்கு. சரி, நான் போயிட்டு வரேன். நீ பார்த்து பத்திரமா இரு. சரிண்ணே. அம்பிகா அம்மாவை கலந்துக்க விடாம பண்ணத எப்படியாவது தடுக்கணுமே. பாவம் அவங்க. நம்ம ஏதாவது பண்ணி அவங்கள கலந்துக்க வைப்போம்.